மேடம் உங்களை கேட்குறேன், மகிழ்ச்சி எப்பங்க மேடம் வரும்? என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நாம நினைக்கிறது நடக்கும்போது. ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க விருப்பப்படி சுதந்திரமா செய்யும் போது தானுங்க மகிழ்ச்சி வரும். இவங்க சொன்னாங்களே கூட்டு குடும்பம்னு, அங்க 10 பேர் 10 யோசனை சொல்வாங்கங்க. யாரு யோசனைய கேட்கறதுனே தெரியாம அவங்களுடைய சுதந்திரத்தையே அங்க விட்டுடுவாங்கங்க. ஒண்ணும் இல்லைங்க, எவ்வளோ பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க, உங்களால எப்படி ஒரு சாதனை பண்ண முடிஞ்சதுன்னு. என்ன சொல்வாங்க, நான் சுதந்திரமான சிந்தனை எனக்கு இருந்தது, அதனாலதான் என்னால பெரிய பெரிய சாதனையை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்வாங்கங்க. ஒரு மனுஷன் தன்னைத்தானே உணர்ந்து சுய சிந்தனையோடு தன்னுடைய தனித்தன்மையை இழக்காம இருக்கும் பொழுதுதான் அவனுடைய சுதந்திரத்தை நிச்சயமா முழுமையா அனுபவிக்க முடியும். அது திருமணமற்ற வாழ்க்கையில மட்டும்தாங்க முடியும். இப்ப கூட்டு குடும்பம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டு குடும்பம் பெற்ற வீழ்ச்சி, தனி குடும்பம் தரும் தளர்ச்சி, வேண்டும் நம் நாட்டிற்கு வளர்ச்சி, அதில் உருவாகும் ஒரு சமுதாய புரட்சி, அதனால் திருமணமற்ற வாழ்க்கையே அதிக மகிழ்ச்சி. பிரச்சனைன்னு சொல்றாங்க. எங்கெங்க பிரச்சனை இல்ல, எல்லா இடத்துலயும் தான் பிரச்சனை இருக்கு. பாரம்பரிய சந்தோஷம் எது தெரியுங்களா? விருந்தினருக்கு உணவு படைக்கிறது தாங்க ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறது தான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா, தனி குடும்ப வாழ்க்கையில திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துடுறாங்க. ஏன், அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே கூட வந்துட்டோம், அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு இருக்காது, போன் பண்ணிட்டு தான் வரணும். இதே கூட்டு குடும்பத்துல பாருங்க, எப்பவும் அதிகமா இருக்கும். ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்குள்ள ஒருத்தர் சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. இதுதாங்க கூட்டு குடும்ப வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய முக்கியமான பயன் எது தெரியுங்களா? அன்பா வாழறது தாங்க. அதுதான் இல்வாழ்க்கையினுடைய பயனே அன்பா வாழக்கூடியது தான். அந்த அன்பு எங்க தெரியுங்களா கிடைக்கும்? மாமா கிட்ட கிடைக்கும், மாமி கிட்ட கிடைக்கும், அம்மா கிட்ட கிடைக்கும், அப்பா கிட்ட கிடைக்கும், தாத்தா கிட்ட கிடைக்கும், பாட்டி கிட்ட கிடைக்கும், அத்தை கிட்ட கிடைக்கும். கெட்டு போகும் உறவுங்க விட்டு கொடுக்கறது இல்ல, விட்டு கொடுக்கும் உறவுகள் கெட்டே போகிறது இல்லைங்க. அதனால சொல்றேன், நிறைவா சொல்றேன், மனமகிழ்ச்சியா சொல்றேன், இன்னைக்கு திருமணமற்ற வாழ்க்கையை விடவும் தனி குடுத்தன வாழ்க்கையை விடவும் தலைத்து ஆலமரமா பல்கலைக்கழகமா நிலைத்திருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியத்தை காக்கக்கூடிய கூட்டு குடும்பம் தான் வாழ்க்கையில அதிக மகிழ்ச்சியை தரும். பழக பழக பாலும் புளிக்கும், விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான், எலி வேலையானாலும் தனி வேலை வேணும், அதுதாங்க எங்க வாழ்க்கை. யாயும் யாராகிறோ, என் தந்தை உன் தந்தை எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படின்னு அன்புள்ள நெஞ்சத்தோட கலந்து வாழதாங்க எங்க தனி குடும்பம். ஒரு பெண்ணு கர்ப்ப காலத்தில் தன் கணவன்கிட்ட என்ன சொல்ல நினைப்பானா, எங்க உங்கள் குழந்தை என் வயிற்றுல எட்டி உதைக்கிறான்னு. இதை வேற எந்த உறவுகிட்டையாச்சும் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக முடியாது. எழுத்தின் வாசனை அறியால் மட்டி, ஏதும் அறியால் சுரண்டுவாள் சட்டி, கழுத்திலே அவளுக்கோ தாலியை கட்டி, காரியம் காசுக்கில்லையடி நட்டி. இது அந்த காலங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் எத்தனையோ தனி குடும்பத்தில் இருக்க ஆண்கள் தங்களுடைய பெண்களோட படிப்புக்கு, திருமணத்துக்கு அப்புறமும் பெண்களோட படிப்புக்கு இருக்காங்க. இல்லைன்னு யாராவது இங்கே சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக முடியாது. உரலுக்குள்ள குழவியை போட்டு ஆட்டிய காலம் அதுங்க. ஆனால் சுவிட்ச் அழுத்தினா உரலும் குழவியும் சேர்ந்து ஆடுற காலம் இது. அன்றைய காலத்துல ஒரு தாய் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டன்னா நிலா ஓடிவான் கூட்டு நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. ஆனா இன்றைய காலத்துல நிலாவுக்கே போய் சோறு ஊட்டலாங்க. இது எதை காட்டுதுன்னா, அறிவியல் வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் காட்டுதுங்க. அது மூலயமா ஒவ்வொரு குடும்பமும் கண்டிப்பா பொருளாதாரத்துக்காக நம்ம தள்ளப்படுறோம். இதனால நீங்க கேட்கலாம் ஏன் தனி குடும்பம் இருக்குன்னு. ஆனா 75% தனி குடும்பம் எதுக்காக போகுதுன்னா, தம் பிள்ளைங்களோட படிப்புக்காக போகுதுங்க. அதனால எந்த நோக்கம் இருந்தாலும் தனி மனிதரோட வாழ்க்கைய தன்னோட கணவனோட சந்தோஷத்துக்காக வாழ்ந்ததாங்க கண்ணகி. அத மாதிரி கணவனோட சந்தோஷத்துக்காக வாழற வாழ்க்கை தான் மகிழ்ச்சின்னு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. நன்றி.